மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரி வந்து எல்லை மீறி போயிட்டாங்க. என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து விஜய் பண்ணுறத வந்து கெடுக்கிறது, விஜய்க்கு வந்து எந்த நல்லதும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது, எந்த ஒரு வசதியுமே வந்து விஜய்க்கு வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அது எல்லாத்தையும் விஷயத்த வந்து நடக்கிற விஷயத்த எல்லாத்தையும் வந்து கெடுத்துட்டு இருந்த விஜய்க்கு நடந்துட்டு இருந்த எல்லாத்தையும் வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பழிய தூக்கி போடுறது, அதை தடுக்கிறது, இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்த ராஜேஸ்வரி அது இப்போ வந்து ஒரு படி மேலே போயிட்டு வந்து கொல்ற அளவுக்கு வந்து போயிட்டாங்க நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காரணம் எல்லாமே வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து விஜய் வந்து பண்ணக்கூடாது, இதுக்கப்புறமும் இவனை வளர விடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து முயற்சி பண்ணாங்க. அந்த பூமி பூஜை வந்து நடக்கக்கூடாதுன்னு முயற்சி பண்ணாங்க. ஆனால் வந்து பூஜை வந்து நடந்துட்டதுனால இப்போ வந்து அவங்களோட கோவத்தை வந்து கட்டுப்படுத்த முடியாமல் வந்து விஜயும் மல்லியும் வந்து ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காக எல்லாம் மீறி வந்து பண்ணிகிட்ருக்காங்க. என்ன அப்படின்னா, சாப்பாட்டில் வந்து விஷம் கலந்துட்டுருக்காங்க. ராஜேஸ்வரி இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லைங்க யாரும். ஏன்னா வந்து இவ்வளோ நாளாக வந்து தடுத்துட்டு இருந்தேன், அவனுக்கு எதுவும் நல்லது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன், பழி வாங்கிட்டு இருந்தேன். அது எல்லாத்தையும் தாண்டி இப்போ ஆளே இருக்கக்கூடாது, உயிரோடையே இருக்கக்கூடாது, இவன் இருந்தால் தான் நமக்கு பிரச்சனை அப்படின்ற அளவுக்கு வந்து நான் பண்ணுற அளவுக்கு வந்து அவ்வளோ என்ன மோசமாக பண்ணிட்டாங்க இவங்க அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது. ராஜேஸ்வரியோட இந்த செயல் வந்து கொஞ்சம் கூட சரியே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து நீ அது பிளான் பண்ணுறதோட விடாமல் அதை முயற்சி வந்து செஞ்சுட்டு, சப்போஸ் அந்த சாப்பாடு வேறு யாராவது சாப்பிட்டா என்ன ஆகிறது, ஏன் தெரியாமல் மறந்து போய் கூட நீயே சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்றது தான் இங்கே நம்மளோட கேள்வி எல்லாமே. அப்படி வந்து ஆக போதா, இல்லை அது மல்லியும் விஜயுமே வந்து சாப்பிட போகிறாங்களா, இல்லை இது உண்மையாலே விஷம் கலந்ததா, இல்லை வந்து இவங்கள நம்ம வசியம் படுத்தணும், இல்லைனா வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து ஏதாவது பண்ணுறாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் இப்போதைக்கு வந்து இந்த சாப்பாடை வந்து யார் சாப்பிட போகிறாங்க, ராஜேஸ்வரி சாப்பிட போகிறாங்களா, மல்லி சாப்பிட போகிறாங்களா, இல்லை விஜயை வந்து சாப்பிட போகிறாங்களா, இல்லை இது யாருமே சாப்பிடாம வந்து சாப்பாடு வந்து ஏதாவது வந்து ஆகிட போதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. எது நடந்தாலும் மல்லிக்கும் விஜய்க்கு மட்டும் எதுவும் நடக்கக்கூடாது. மல்லி வந்து இந்த சாப்பாடை எடுத்துகிட்டு போய் நேராக வந்து ராஜேஸ்வரிக்கிட்டே கொடுத்து சாப்பிட சொன்னாலே நல்லா தான் இருக்கும். இல்லை மல்லி வந்து எப்படியாவது வந்து இந்த விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. கண்டுபிடிச்சாலும் மட்டும்தான் உண்டு, இல்லைனா வந்து இவங்களுக்கு தான் வந்து ஆபத்தாக முடியும். மேற்கொண்டு வந்து ராஜேஸ்வரி வந்து மல்லிக்கும் விஜய்க்கும் வந்து ரொம்ப வந்து இடைஞ்சல் கொடுத்துட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பூமி பூஜை முடிஞ்சதில் வந்து கொஞ்சம் கூட வந்து சந்தோஷமே இல்லாமல் இருக்காங்க ராஜேஸ்வரி. ஏன்னா இவங்களுக்கு என்ன சந்தோஷம், நல்லதெல்லாம் வந்து விஜய்க்கு தானே நடக்க போகுது அப்படின்றதுனால. அது மட்டும் இல்லாமல் இதோட விட போகிறது கிடையாது. அடுத்தடுத்து வந்து பிரச்சனைகளை வந்து கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து வேலை நடக்கும். அந்த வேலையில் ஏதாவது வந்து ஒரு குடைச்சல் கொடுத்துட்டே இருக்க போகிறாங்க. இதை எந்த அளவுக்கு வந்து விஜய் வந்து தாக்கு பிடிப்பார், எந்த அளவுக்கு வந்து தடுத்து நிறுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அது மட்டும் இல்லாமல் லோன் டீட்டெயில்ஸை வேற வந்து பார்த்துட்டாங்க. இது வந்து என்ன பிரச்சனை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா வந்து பேங்க் தெரிஞ்சிருச்சு, என்ன அமௌண்ட்டுன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த ப்ராசஸ் எல்லாம் என்னன்னு வந்துட்டு எல்லாத்தையும் வந்து ராஜேஸ்வரி வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. இவ்வளோ விஷயம் தெரிஞ்சுட்டு ராஜேஸ்வரி வந்து கண்டிப்பாக வந்து சைலண்ட்டாக இருக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து இப்படி இந்த வீட்டு மேலே வந்து கேஸ் போயிட்டுருக்கு, இந்த வீடு எனக்கா இல்லை அவனுக்கா அப்படின்ற பிரச்சனையெல்லாம் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி நீங்கள் வந்து லோன் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிரச்சனை வந்து போட்டாங்கன்னா அவ்வளோதான், வந்து அந்த பேங்க்கும் வந்து லோன் கொடுக்கறத வந்து ஸ்டாப் பண்ணிட போகிறாங்க. ப்ராசஸ் எல்லாமே வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் விஜய் வந்து எப்படி இந்த ப்ராஜெக்டை முடிக்க போகிறாரு, பணத்துக்கு என்ன பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு தெரியல. இல்லை ராஜேஸ்வரி என்ன தான் குடைச்சல் கொடுத்தாலும் விஜயும் மல்லியும் வந்து அதை எடுத்து வந்து கண்டிப்பாக வந்து வெளியே வந்துடுவாங்களா, இல்லை மறுபடியும் இந்த பிரச்சனைக்குள்ளே இருந்து உள்ளே போயிட்டு வேறு ஒரு பிரச்சனை, லைஃப் தான் பிரச்சனைனா இப்படி லைஃப்பை சுற்றி நடக்கிற எல்லாமே வந்து வாழ்க்கையிலையாவது முன்னேறலாம்னா எல்லாத்துலேயும் வந்து இப்படி இடைஞ்சல் கொடுத்துட்டு நிற்கிறாங்க. பர்சனல் லைஃப்பில் ஒருத்தி வந்து விளையாடிட்டுருக்கா, லைஃப்லேயே வந்து ஒருத்தி விளையாடிட்டுருக்கா. இப்படி எல்லாத்துலேயும் வந்து குடைச்சல் கொடுத்தா எப்படி தான் அவங்க முன்னேறுவாங்க, எப்படி தான் வந்து நான் நினச்சதை நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரியவே இல்லை. இந்த ராஜேஸ்வரி வந்து ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கான்னு தெரியல. அவர் ரேணுக்கா இல்லை சுடர்னு தெரிஞ்சுமே வந்து வேணும்ன்ட்டே வந்து சுடருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நிற்கிறா. காரணம் எல்லாம் வந்து மல்லி வந்து எதிரியாக இருக்கிறதுனால. ஒருவேளை மல்லி இல்லாமல் இருந்திருந்தால் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா விஜய்க்கு எந்த ஒரு நல்லதும் நடக்கக்கூடாது, விஜய்க்கு எந்த சொத்துமே வந்து கிடைக்கக்கூடாது, அவனுக்கு கிடைக்கிற சொத்து அவனோட சொத்து எல்லாமே வந்து எனக்கு தான், நான் தான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கங்கணம் கட்டி வந்து தெரிஞ்சிட்ருக்காங்க. விஜய்க்கு வந்து எந்த நல்லதும் வந்து நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி வந்து சுடர்
ரேணுகா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க அப்படின்றது நமக்கு நல்லா தெரியுது. ஆனால் இருந்தாலும் ஒரு ஆசை, இப்படி நடந்தால் நல்லா இருக்குமா, அப்படி நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிற மாதிரியெல்லாம் இந்த ராஜேஸ்வரி வந்து நடக்க போகிறதும் கிடையாது, நடத்த விடவும் போகிறது கிடையாது. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பிரச்சனை கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அங்கே வெண்பா வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கா. ஏன்னா வந்து இந்த ரேணுகா வந்து டெய்லி டார்ச்சர் பண்ணுறா. நீ என் கூட தான் பேசணும், என் கூட தான் பழகணும், என் கூட தான் விளையாடணும், உனக்கு நான் தான் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு மல்லியோட இடத்த வந்து பிடிக்க பார்க்குறா. அது வந்து உண்மையாகவே வந்து வெண்பா கிட்ட அக்கறையாக காட்டினா வெண்பாவே வந்து மல்லியை மறந்துட்டு ரேணுகா அம்மா பின்னாடி போயிட போகிறா. ஆனால் இந்த ரேணுகா வேணும்னே மல்லி கூட பேசக்கூடாதுன்னு டார்ச்சர் பண்ணியே மல்லிகிட்ட இன்னுமே வந்து க்ளோஸ் ஆக வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கணும். நிஷாலுக்கும் சரி ரேணுகாவுக்கும் சரி வெண்பாவை எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இது எதுவுமே தெரியாமல் மல்லி மேலே வந்து பழி போடுறாங்க. அவளுக்கு மட்டும்தான் ஆளை மயக்கிறதுக்கு தெரியும், ஆளை மயக்கி பேசுகிறதுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பழி போடுறது தான் தெரியுதே தவிர ஒரு சின்ன குழந்தைய வந்து எப்படி வந்து அன்பாக பார்த்துக்கணும் அப்படின்றது வந்து தெரியல. அது மட்டும் இல்லாமல் கதிரேசன் கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் வந்து இவங்க மாட்ட போகிறாங்களா இல்லை வேறு யாராவது மாட்ட போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. யார் மாட்டினாலையும் சரிங்க, மல்லிக்கும் விஜய்க்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்தாமல் முடிஞ்சால் நல்லா தான் இருக்கும். யாருக்கு என்ன ஆனாலையும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தான் நமக்கெல்லாம் தோணிகிட்ருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.